வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்னோடய சுரைக்காய் செடியை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது ஆடிப்பட்டத்தில் தைப்பட்டத்தில் 2 பட்டத்துலேயுமே விளைவிக்கிறதுக்கு கரெக்டான சூழ்நிலையாக தான் இருக்கும். நான் 2 பட்டத்துலேயுமே ரெகுலராகவே வச்சிட்ருக்கேன். இது ஒரு நீல சுரைக்காய் வெரைட்டி. இது விதை முதல் அறுவடை வரை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே நான் உரமெல்லாம் போட்டு மண்ணை ஈரம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். ஒரு குழிக்கு 5லிருந்து 6 விதை ஊனணும். என்னதான் முளைப்பு திறன் நல்லா இருந்தாலும் ஒரு 4-5 விதை ஊனும்போது ஒரு சிலதெல்லாம் போயிட்டா கூட 1-2 நல்லா வளரும். அதனால தான் நம்ம நிறைய ஊன்றோம். இந்த மாதிரி ஊனும்போது கையில் பிடிச்சும் ஊனலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குழி பறிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கூட போடலாம். ஒரு சிலருக்கு இப்படி திருப்பி ஊனணுமா அப்படி திருப்பி ஊனணுமான்னு சந்தேகமெல்லாம் இருக்கும். விதையை நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் கண்டிப்பாக தளைஞ்சு வந்துடும். ஆனால் என்ன, விதையோட வளர்த்திக்கு 2 பங்கு மண் தான் அதுக்கு மேலே இருக்கணும். இல்லை அதை விட ரொம்ப மேலாலேயே வச்சிட்டிங்கன்னா கூட முளைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி 1 வாரம் ஆன உடனே இந்த மாதிரி முளைச்சி வெளியில் வந்துடும். அடுத்து பந்தலை பிடிக்கிறதுக்கு 1 மாதம் வரைக்கும் ஆகும். இது 1 மந்த்துக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கிற வீடியோ. இப்போ தான் பந்தலை பிடிச்சிருக்கு. அடிக்கடி நான் நிறைய வீடியோ எடுக்கல. இது 1 மந்த்துக்கு அப்புறம், அதாவது விதை நட்டதிலிருந்து 2 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. செடி நல்லா பந்தலை பிடிச்சி எல்லாமே பரவிட்டு அதுக்கப்புறமா தான் பிஞ்சு விட தொடங்கும். அப்போ நம்ம விதை நட்டத்திலிருந்து 2லிருந்து 2.5 மாதம் ஆகும்போது தான் நமக்கு நிறைய பிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுவும் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரியும் இதுலேயும் மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு 15 நாள் முன்ன பின்ன காய் பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா மழை பெஞ்சிச்சுனாலும் சீக்கிரமாகவே பிஞ்சு இறங்கிடும். பாருங்கள், இது என்னோடய முதல் காய். ஒவ்வொரு காயும் ஒரு 2-2.5 கிலோ வரைக்கும் நல்ல பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் நிறைய பேர்த்துக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒரே காயை 3 நாளாக வெட்டி நான் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன். இதில் நான் ஊனின விதையிலேயே 1 குட்டை ரகமும் 1 நெட்ட ரகமும் இருந்துச்சு. அந்த நீளமாக இருக்கிற காய் ரொம்ப பெருசாகவும், குட்டையாக இருக்கிறது ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஆகிற அளவுக்கு சின்னதாகவும் இருந்துச்சு. பிஞ்சு நிறைய வைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு அசுவினி பூச்சி அந்த மாதிரி தாக்குதல்லாம் வர ஆரம்பிக்கும். அசுவினி பூச்சி, சின்ன சின்ன வண்டுகள் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் அடித்தோம் அப்படின்னா அதெல்லாமே நீங்கிரும். செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி 15 நாள் இடைவெளியில் நம்ம உரமும் வைக்கணும். இந்த மாதிரி சரியான பராமரிப்பு இருக்கும்போது நமக்கு 6 மாதம் வரைக்குமே நல்ல ஈல்டு கொடுக்கும். ஒரு சில செடிகள் இன்னும் கூடவே 2 மாதம் கூட நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளியில் நீங்கள் ஒரு 3 நாள் டைம் வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சிடலாம். இந்த மாதிரி பிஞ்சல்கள் நோயும் வரும். நமக்கு 50 பிஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு 15-20 பிஞ்சு இந்த மாதிரியும் போயிடும். இந்த மாதிரி பிஞ்சல்கள் நோய்க்கு ஏற்கனவே நான் ஒரு மஞ்சள் கரைசல் போட்டிருக்கேன். வேப்பெண்ணெய் மஞ்சள் கரைசல்னு இருக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செடி ஃபுல்லாக நனையிற அளவுக்கு எல்லா செடியிலையுமே படுற மாதிரி கீழே மேலே எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அடிக்கடி மருந்து அடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்ல படர்ந்த இலைகள் அப்படிங்கிறதுனால எத்தனை தடவை மருந்து அடித்தாலும் ஒன்றும் பாதிப்பு வராது. நல்ல பிஞ்சு இறங்க ஆரம்பித்தோடனே, அதாவது 2 மாதம் கழித்து இந்த மாதிரி வேர்லேருந்து ஒரு 1/2 அடி தூரம் தள்ளி குழி பறிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அல்லது பெருங்காய கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி பெருங்காயம் வைக்கும்போது நமக்கு நிறைய பிஞ்சுகள் விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிடுங்க. இது வேர்லேருந்து ஒரு 1/2 அடி தூரம் தள்ளி வச்சுருக்கிறேன். இது நம்ம தண்ணி விட விட அது ஊறி அதுவே வேருக்கு நல்ல ஊட்டமாக இருக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி அசுவினி பூச்சி இருக்குது. இது வேர்லேருந்து பந்தலுக்கு இடைப்பட்ட இடங்களில் நிறைய இருந்துச்சு. இந்த இலைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி கீழே போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சும்மா இலைகளை மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி பிஞ்சு விட ஆரம்பித்த உடனே நம்ம பராமரிப்பு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக ஒரு உரம் கொடுத்துடணும். ஒன்றா மக்கின சாணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பக்கத்தில் போட்டு விடணும். நல்ல பெரிய செடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1/2 கிலோ போடணும். இந்த மாதிரி செடியோட நுனி பகுதி இந்த மாதிரி காஞ்சிருக்கும்போது அந்த பகுதியை நம்ம கிள்ளி எடுக்கிறது மூலமாக அந்த இடத்துல புது தளிர் வர்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும்.
இப்போ வந்து நான் காயை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நல்ல பிஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி கையை அழுத்தி பார்க்கும்போது நகம் பதிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நல்ல பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். நான் 2 காய் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதில் 1 மட்டும் அறுத்துக்கிறேன். இது பாருங்கள் தோராயமாக எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பாருங்கள். 2 கிலோ 450 கிராம் இருக்குது. இது வந்து நான் இப்போ அறுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்ட்டு. இந்த விதை எல்லாமே அறுபட்டுருச்சு, நல்லாவே பிஞ்சாக இருக்குது. இது வந்து ஒரு காயை ஒருத்தர் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடவே முடியாது. 3 பேர் 4 பேர் கட் பண்ணி சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 துண்டுகளாக கட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்றேன். மேலே ஃபுல்லாக பாருங்கள் பூ இருக்குது. இதுதான் கரெக்டான தருணம். இந்த சமயத்தில் நம்ம உரம் எடுக்கும்போது இது எல்லா பூவுமே வந்து நல்லா பிஞ்சாக இறங்கிரும். இதுதான் சொல்லுவாங்க கணுவுக்கு காய் பிடிக்கிறது அப்படின்ட்டு. ஒவ்வொரு கணுவுலேயும் ஒவ்வொரு காய் இருக்கும். நான் ஓரளவுக்கு என்னோடய பந்தல் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவே ஒரு 15 காய் அளவுக்கு அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி நிறைய காய் பிடிச்சதுனால நான் வந்து விதைக்கு விட்டு ஒரு காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்துக்குமே பயன்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நான் ஊருக்கு கொண்டு அப்பாட்ட கொடுப்பேன். அப்பா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. நானும் தெரிஞ்சவங்கெல்லாம் விதை கேட்டாலும் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிப்பேன். பாருங்கள் ஒரே கொடியில் எத்தனை காய் பிடிச்சிருக்குன்னு. 3 காய் ஒரே இடத்துல இருக்குது. இந்த பந்தல் அமைப்பு பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவுமே மெனக்கிடலை. என்னோடய வேலிக்காக பயன்படுத்தின அந்த சிமெண்ட் கல் எல்லாத்தையும் நான் சேகரித்து வச்சுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நாங்கள் காம்பவுண்ட் போட்டுட்டோம். அந்த கல்லை எல்லாத்தையும் இந்த மாதிரி குழியை தோண்டி நல்லா நட்டுட்டு மேலே அங்கங்கே கம்பிகளை மட்டும் போட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கட்டைகளே போட்டுட்டேன். கொஞ்சம் தென்னை மட்டை, அங்கங்கே வெட்டுற குச்சி கிழங்கோட அந்த குச்சி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நான் ஒரு பந்தல் அமைச்சிட்டேன். இதுக்கு நான் பெருசாக எதுவுமே செலவு பண்ணல. பாருங்கள் ஒரே கொடியில் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. இது இன்னொரு ரகம். நான் 2 சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 விதையிலையுமே ஒன்று வந்து இந்த ரகமும் இன்னொன்று நீல ரகமும் இருந்துச்சு. இது 1/2 கிலோ தான் வரும் ஒரு காயும். அந்த காய் வந்து 1 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும் வந்துச்சு. நான் காட்டின காயை விடவே இன்னும் நீளமான காயெல்லாம் கூட இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.